வாங்க புளியங்காய் சாப்பிட போலாமா? ஆமாங்க, எங்க வீட்டு பின்னாடியே ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்கு. நாங்க இந்த ஊருக்கு வந்தாலே புளிய மரத்து அடியில தார்பாய் போட்டு உட்காந்துருப்போம் ஃபேமிலியா. அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி வெறுப்பா இருக்குன்ட்டு புளியங்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன். நானும் சரி பறிச்சுட்டு போலான்னு வந்துட்டேன். இந்த புளிய மரம் செம்ம ஆயிட்டுங்க. ஆனா கை கட்டுற அளவுக்கு புளியங்காய் காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு புளியங்காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளவு புளியங்காய்லாம் சாப்பிட்டா நான் போய் சேர வேண்டியதான். நான் சும்மா ஒரு 4 புளியங்காய் மட்டும் எடுத்துருக்கேன் சாப்பிடலான்ட்டு. புளியங்காய் உடச்சி பார்த்தா காயா இருந்தது லைட்டா. இப்படி இருந்தாதான் சில பேருக்கு பிடிக்கும். கடிச்சு பார்த்தா செம புளிப்புங்க. இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு உப்பு மிளகா போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன உப்பு மிளகா தூள் போட்டு 2 மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தா புளிப்பே தெரியலங்க. அப்புறம் ஏன்டா இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு கேட்டா சும்மாதான். உப்பு மிளகா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா புளிப்பே தெரியலங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் போல. போக போக நாக்கு எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரும்போது ஆல்ரெடி செம கோல்டுங்க. எங்க அக்கா போய் திட்டினாங்க என்ன சாப்பிடாதரா கோல்டு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடுத்துட்டு வந்த புளியங்காய் ஃபுல்லா சாப்பிட முடியாது சொன்னேன் எங்க அண்ணன். நான் சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் பெட் கட்டிருக்கேன் அண்ணன் கிட்ட. 500 ரூபாய்ங்க சும்மா விடுவோமா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு புளியங்காய் பிரிச்சு மேய்ஞ்சிட்டேன். போக போக காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. அதெல்லாம் காட்டிக்காம அப்படியே கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் சொன்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவனே போதும் விட்டுறான்னு சொல்லிட்டான். நான் இன்னமும் சாப்பிட சொன்ன கூட தாராளமா சாப்பிடுவேன். அப்புறம் நிறைய சாப்பிட்டு கோல்டு அதிகமாயிடுச்சுன்னா என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். ஊருக்கு வர்றது எப்பனா ஒரு வாட்டி தான். ஸோ அதனால நானுமே விட்டுட்டேன். அப்புறம் என்ன இந்த சேலஞ்சோட வின்னர் நான் தாங்க. அவன்கிட்ட இருந்து 500 ரூபாய் எப்படியே வாங்கியாச்சு. என்ன கொஞ்சம் காரம் ஓவர் ஆயிடுச்சுங்க. இப்பதான் வேலையை காட்டுது. 2 டேஸ்க்கு முன்னாடியே புளியங்காய்லாம் உலுக்கி காய வச்சிருக்காங்க. நாங்கள் இந்த ஊருக்கு எடுத்துட்டு போவோம். இங்க பாருங்க எவ்வளவு புளியங்காய் இருக்குல்ல. ஓகே கைஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை.